ஹிருதாகாசே சதாபாந்தம் சாந்தம் ஆனந்தரூபிணம் ஞானபானும் அகம் வந்தே சத்குரும் சத்யசாயினம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். அனைவருக்கும் என் அன்பான சாய்ராம் வணக்கங்கள். மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையிலே அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் பாடல்களை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். இன்று 3வது பாடல். இந்த பாடலிலே வைகறை பொழுதில் என்னவெல்லாம் நடக்கின்றன என்று கூறுகிறார். இறைவனுடைய மகிமையையும் கூறுகிறார். முதலில் பாடலை பார்ப்போம், பிறகு பொருளை சிந்திப்போம். கூவின பூங்குயில், கூவின கோழி, குருகுகள் இயம்பின, இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி, ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது, விருப்பொடு நமக்கு தேவ நற்செறிகழல் தாளினை காட்டாய். திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய், எமக்கு எளியாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. காலை பொழுது விடிந்து விட்டவுடன் என்னவெல்லாம் நடக்கின்றது? கூவின பூங்குயில், குயில்களெல்லாம் இனிமையாக கூவத் தொடங்கிவிட்டன. கூவின கோழி, பொழுது புலர்ந்ததால் கோழிகளும் கூவின. குருகுகள் இயம்பின, குருகுகள் அப்படின்னா நீர்வாழ் பறவைகள், அவை சப்தம் எழுப்பத் தொடங்கிவிட்டன. இயம்பின சங்கம், எங்கும் சங்கநாதம் முழங்குகின்றது. ஓவின தாரகை ஒளி, தாரகைனா நட்சத்திரம், தாராபலம் சந்திரபலம் ததேவா அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். தாரகைனா நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தின் ஒளிகள் சூரியன் மேலே எழும்பிய காரணத்தினால் நட்சத்திரத்தின் ஒளி மங்கிவிட்டது. ஓவின தாரகை ஒளி, ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. அதாவது உதயத்தில் எங்கும் நன்றாக ஒளி பெருகிவிட்டது. விருப்பொடு தயை கூர்ந்து, தேவா தேவாதி தேவா நற்செறிகழல் தாளினை காட்டாய். எங்களுக்கு அடியார்களுக்கு வீரக்கழல் அணிந்துள்ள உன்னுடைய திருவடிகளை காட்டி அருள்வாயாக. நம்ம சுவாமியோட சுப்பிரபாதத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா, முறைப்படி உங்கள் பாதங்களுக்கு பூஜை செய்வதற்காக அடியார்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட நம்ம அந்த பாட்டில் பாடுறோம் இல்லையா? அந்த மாதிரி பாத பூஜை செய்வதற்காக காத்திருக்கிறார்கள், மலர்கள் கொண்டு அர்ச்சிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். இது மாதிரிலாம் நிறையா நம்ம அதில் வந்துகிட்டே இருக்குது. துவன்னாம கீர்த்தனரதாஸ்தவ திவ்ய நாமா, அவருடைய நாமத்தை சொல்லி பாடக்கூடியவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பள்ளி எழுந்தருள்வாயாக, இந்த காலை பொழுது உனக்கு மங்களகரமானதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தவ சுப்பிரபாதம் அப்படின்னு நம்ம பாடுறோம். இப்போ சுவாமி எல்லா சுப்பிரபாதம் திருப்பள்ளி எழுச்சி எல்லாத்துலேயும் பார்த்தோம்னாலே இந்த மாதிரி இறைவனோட புகழ், இறைவனுடைய திருவடிகளை சரணடைவதற்காக காத்திருக்கக்கூடிய பக்தர்களின் புகழ், இதெல்லாம் சொல்லி சொல்லி தான் நமக்கு இது வருது. நற்செறிகழல் தாளினை காட்டாய், உன் திருவடிகளை காட்ட மாட்டாயா? திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, அவர் எப்படிப்பட்டவர்? யாவரும் அறிவறியாய், யாராலும் அறிய முடியாதவர், ஒருவராலும் அறிய முடியாதவர். ஆனால் எமக்கு எளியாய், எமக்குன்னா என்ன அர்த்தம்? என்னை போன்ற பக்தர்களுக்கு அடியார்களுக்கு நீ எளியவனாக இருக்கின்றாய், அடைவதற்கு எளியவனாக இருக்கின்றாய். இந்த தத்துவமே இறைவன் தத்துவம் ஒன்று தான் அறிந்து கொள்வதற்கு எளிது, மிச்சது எதுவுமே அறிந்து கொள்வதற்கு எளிதில்லை.
இறைவனை அன்பால் வசப்படுத்தலாம். சுவாமி நம்மள்கிட்ட என்ன கேட்குறார்? நான் என்ற அகங்காரத்தை விட்டு அன்பும் பக்தியும் மட்டுமே உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன்றார். அதாவது பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் வரும், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படின்னு வரும். அதுக்கு நார்மலாக மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இலை, ஒரு பூ, ஒரு கனி, ஒரு உத்திரணி, தீர்த்தம், இது இருந்தாலே இறைவன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவார், திருப்தியாகி விடுவார், படாடோபம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி. நம்முடைய சுவாமி என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா, நம்முடைய உடல் தான் இந்த இலை, நம்முடைய ஹிருதயம்தான் மலர், நம்மளுடைய நற்குணங்கள் தான் கனிகள். பக்தியின் மிகுதியால் நம் கண்களிலிருந்து வருகின்ற ஒரு சொட்டு கண்ணீர், இதுதான் அந்த இறைவனுக்கு வேணும்னு இதுக்கு சுவாமி விளக்கம் கொடுத்துருக்கார். அந்த மாதிரி எமை போன்ற பக்தர்களுக்கு எளியவனாக இருக்கின்றாய் எம்பெருமான் என்னுடைய தலைவனே, பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு 3வது பாடலை நிறைவு செய்கின்றார். இது ஒரு தரத்தினால வந்தது இல்லை. இந்த மாதிரியான ஒரு பக்தி அது எப்படி வரும்? முற்பிறவியில் நாம் செய்த பயனால் வரும் அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க. ஒரு மாணவர் சுவாமிகிட்ட சொன்னாராம், சுவாமி, எத்தனையோ பிறவிகளில் நான் செய்த புண்ணியத்தின் காரணமாக உங்களை நான் அறிகின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லும்போது சுவாமி சொன்னாராம், நீ இத்தனை ஜென்மங்களாக செய்த புண்ணியம் அனைத்தும் என்னுடைய முதல் பார்வை கிடைத்தது பத்தியா, அதோடு முடிஞ்சிடுத்து. அதற்கப்புறம் தொடர்ந்து என்னுடன் நீ இருப்பது என்னுடைய கருணையினால் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். நானேயோர் தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன், தேனாய் இன்னமுதாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே என் உள்ளம் புகுந்து அடியர்க்கு அருள் செய்தான் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார். நானேயோர் தவம் செய்தேன், இப்படியெல்லாம் சொல்கிறார் பாருங்க. தேனாய் இன்னமுதாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே என் உள்ளம் புகுந்து அடியர்க்கு அருள் செய்தான். என்னுடைய சொந்த இன்சிடெண்ட் ஒன்று நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். நான் பலரை போல நானும் பகவானை குறித்து தவறான எண்ணங்கள் நிறையா வச்சுருந்தேன். அவர் மேஜிக் பண்ணுறாரு, அவர் மந்திரவாதி அப்படின்லாம் நிறையா கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறேன். பக்கத்திலேயே பஜன் நடந்தால் கூட அந்த பஜனுக்கு போகாமல் இருந்திருக்கிறேன். அப்படியெல்லாம் இருந்த நான் 1994 என்று நான் நினைக்கின்றேன், சுவாமி கொடைக்கானல் சாய் ஸ்ருதிக்கு வந்திருந்தார். அவள் வரும்போது என்னுடைய மனைவி சுவாமியோட பக்தை ரொம்ப நாளாக. அவளுடைய பக்தியில் நான் இடையூறு செய்வது கிடையாது, ஆனால் நான் பக்தி பண்ணுறதில்ல. அப்போது அவள் ஆசைப்பட்டா போய் சுவாமியை பார்க்கணும். அது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் சுவாமியை நேராக பார்த்ததில்லை. பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு கொடைக்கானலுக்கு போனோம். நான் அந்த ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிற அந்த பந்தலில் கிட்டத்தட்ட கடைசி வரிசைக்கு ஒரு வரிசையோ 2 வரிசையோ முன்னால் உட்காந்துருந்தேன். நல்ல மக்கள் நிரம்பி வழிந்தார்கள். சுவாமி கருணையோடு கீழே இறங்கி எல்லாரையும் பார்த்து ப்ளஸ் பண்ணிகிட்டே போனார். நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்திற்கு நேராக சுவாமி வரும்போது நேராக என் கண்ணில் பார்த்தார், ஸ்ட்ரைட்டாக பார்த்தார் கண்ணில். அப்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உணரத்தான் முடியுமே தவிர அதை ஷேர் பண்ண முடியாது. அன்னைக்கு சரண்டர் ஆனவன் தான், அதுக்கப்புறம் நோ டேர்னிங் பேக். அப்போது அது வரைக்கும் நான் அவரை தவறாக சொல்லியிருந்தாலும் கூட நான் இங்கு உரியவன் அப்படின்றத சுவாமி உணர்ந்து தானே என் உள்ளம் புகுந்து என்னை ஆட்கொண்டாய். அந்த மாதிரி தான் மாணிக்க வாசகரும் சொல்கிறார். ஏன்னா அவர் அந்த பாண்டிய மன்னன் அரிமர்தன பாண்டியன் அங்கே அமைச்சராக இருக்கார். மாணிக்க வாசகரோட இயற்பெயர் வாதவூரார்னு பேர். திருவாதவூர் என்னும் ஊரிலே பிறந்தவர், மதுரைக்கு அருகிலே. பாண்டியன் பொருள் கொடுத்து நல்ல குதிரைகளாக வாங்கி வரும்படி பணித்து அவனை அனுப்புகின்றான். கடற்கரை பக்கமாக வரணும் என்று அந்த திசை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த திருப்பெருந்துறை அந்த க்ஷேத்திரத்தை அடையும் பொழுது அங்கு இறைவன் அவருக்கு அந்தன குருவாக குருந்த மரத்தடியிலே காட்சி கொடுத்து குழந்தைகளுக்கெல்லாம் வேதம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். இவர் குருவாக இருக்கிறார். இவரை அழைத்து இவருக்கு அருள் பாலித்தார்.
தானே வலிய அழைத்து அருள் பாலிக்கின்றார். அதைத்தான் இங்கே சொல்கிறார். யாவரும் அறிவறியாய், யாராலும் அறிய முடியாதவனாக இருந்தாலும் உண்மையான பக்தி உள்ளவர்களுக்கு, அன்பு நிறைந்தவர்களுக்கு அவன் எளியவனாக இருக்கின்றான் என்று கூறுகின்றார். அந்த எம்பெருமான் நம் உள்ளத்திலும் பள்ளி எழுந்து அருளட்டும். ஜெய் சாய்ராம்.